Taste the Daily. தமிழகத்தில் ஜவுளி நிறுவனங்கள் தங்களது முதலீடுகளை அண்டை மாநிலங்களுக்கு மடைமாற்றுவது பற்றி அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி எழுப்பிய கேள்விகளுக்கு நேரடியாக பதிலளிக்காத விடியாதிமுக அரசின் தொழில்துறை அமைச்சருக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் MC சம்பத் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விடிய அரசின் அமைச்சரவையில் தொழில்துறை மந்திரியாக இருக்கும் TRB ராஜா, பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஜவுளி நிறுவனங்களின் முதலீடுகள் அண்டை மாநிலங்களுக்கு சென்றது குறித்தும், விடியா திமுக அரசின் 38 மாத கால ஆட்சியில் தொழில் வளர்ச்சி குறித்தும் உரிய ஆதாரத்துடன் எழுப்பிய பல கேள்விகளுக்கு நேரடியாக பதிலளிக்காமல் தலையை சுற்றி மூக்கை தொடுவது போல சுற்றி சுற்றி 4 பக்க அறிக்கையை வெளியிட்டதற்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் 2354 கோடி ரூபாய் முதலீட்டில் உலகத்திலேயே மிகப்பெரிய மின்சார இருசக்கர வாகன தொழிற்சாலையை ஓலா நிறுவனம் அமைத்த நிலையில், விடியா திமுக அரசின் தொழில்துறை அமைச்சர் ஆட்சிக்கு வந்த 50 நாட்களில் இந்த இருசக்கர வாகன தொழிற்சாலையை கொண்டு வந்ததாக ஸ்டிக்கர் ஒட்ட முயன்ற போது உடனடியாக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியும் நானும் மற்ற கழக நிர்வாகிகளும் உண்மையை நாட்டு மக்களுக்கு எடுத்துரைத்தோம் என தெரிவித்துள்ளார். இந்தியாவின் செமி கண்டக்டர் தேவையை பூர்த்தி செய்ய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அரசு ஆர்வம் காட்டி நாங்குநேரியிலும் ஓசூரிலும் செமி கண்டக்டர் பூங்காக்கள் அமைப்பதற்கான ஆரம்பகட்ட வேலைகளில் ஈடுபட்டதாகவும், ஆனால் அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த நீங்கள் இதற்கும் மூடுவிழா நடத்தி செமி கண்டக்டர் தயாரிப்பிற்கான அந்நிய முதலீடுகள் பிற மாநிலங்களுக்கு சென்ற பிறகு 2024ஆம் ஆண்டு மின்னணு கொள்கையை வெளியிட்டேன் என்று மார்த்தட்டி கொள்கிறீர்கள் என குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்கள் ஜவுளி தொழில் நலிவடைவதற்கு காரணம் விடியா திமுக அரசின் தொழிற்கொள்கை மற்றும் கடும் மின்கட்டண உயர்வு, தொழில் வரி, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்று கழக பொதுச் செயலாளர் தெளிவாக பட்டியலிட்டிருந்த போதிலும் அதற்கு எந்த பதிலும் இதுவரை இல்லை என குறிப்பிட்டுள்ள முன்னாள் அமைச்சர் MC சம்பத், காகிதத்தை மையினால் நிரப்புவதை விட்டுவிட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் வகையில் தொழில் வளத்தை பெருக்குங்கள் என்று விடியா திமுக அரசை வலியுறுத்தியுள்ளார்.